50,000 அபராதம் அப்படித்தான் போடணும், போட்டு தள்ளுங்க. இதை பற்றி நானே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெருவுலலாம் அந்த பெரிய பெரிய நாய்களை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிற நாய்கள், இந்த வாய் கூட காது வர இருக்கும், பார்த்தீங்கன்னா மசிலோட இருக்கும் அந்த நாயெல்லாம். அது பேர்லாம் நம்மளுக்கு தெரியாது, பிட்புல்லா ராட்பில்லரா நம்ம சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு வளர்க்கணும், இல்லைன்னா கேட்ட திறக்கக்கூடாது. அது வாட்டுக்கு வெளியில் வந்து போறேன் வரவனை கடிச்சு போடுது, போறேன் வரவங்களையும் கடிக்குது, அதுக்கப்புறம் தெருவில் உள்ள நாய்களையும் கடிக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ராட்பில்லர் இருந்தே நினைக்கிறேன், ஒரு தெருவில் போயிட்டு இருந்த ஒரு ஆளை போட்டு கடிச்சு குதிரை அவரோட காலை பூரா அப்படியே கரிய பூரா எடுத்துருச்சு. அதே மாதிரி தான் சென்னையில் தாம்பரம் பக்கத்தில் ஒரு லேடி ஜெர்மன் ஷெப்பர்டு வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எப்பெல்லாம் அந்த அம்மா கேட்ட திறக்குதோ அப்பெல்லாம் அந்த நாய் வெளியில ஓடியாந்து போற வரவுல பூரா கடிக்கிற மாதிரி போறது. அந்த தெருவில் ஒருத்தவங்களை கூட நடமாட விடுறது இல்ல, ஆளுகளை மட்டும் இல்ல நாய்களையும் திருநாய்களையும் நடமாட விடுறது. இதெல்லாம் பார்த்து இரிட்டேட் ஆன எழுத்து வீட்டுக்காரங்க சிசிடிவி கேமரால இருந்து அப்படியே எடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. நாய்க்கு என்ன தெரியும், அது கேட்ட திறந்து விட்டா வெளியில வந்து இந்த மாதிரி தான் பண்ண தெரியும். அது மாதிரி வளர்க்குறவங்க தான் அதை பார்த்து வச்சுக்கிறோம். போட்டாங்க 50,000 ரூபாய் அபராதம். அதாவது நீங்க ஹைபிரிட் நாய் வளங்க தப்பு இல்லை, ஆனா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வளங்க, தெருவில் எல்லாரையும் வாழ விடுங்க. நான் இப்பவும் சொல்றேன், நாய்களை குறை சொல்லல, நாயை வளர்க்குற ஆளுகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.